திருமணம் தடை உள்ளவங்க, அதாவது திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறவங்க இங்கே வந்து இந்த கல்யாண சுந்தரரை தரிசித்து இங்கே நடக்கிற தினமும் இங்கே வந்து அர்ச்சனை நடக்குது. கல்யாண சுந்தரருக்கு இந்த அர்ச்சனையில் பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னா விரைவில் அவங்களுக்கு ஒரு திருமண பாக்கியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஸோ அந்த அர்ச்சனையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கல்யாண சுந்தரத்துக்கு நடக்க போகிற அர்ச்சனையும் பக்தர்கள் அதுக்கு கலந்து கொண்டு அவங்களுக்கு என்ன பரிகார பூஜை இங்கே நடக்குதுன்றதையும் இப்போ பார்ப்போம். शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराजटबुद्धराभ्यां महेन्द्रकन्यां ऋषकेतनाभ्य नमो नमो शङ्कर பார்வதிபியாம். இந்த கல்யாண சுந்தர சுவாமிக்கு தனித்துவமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய வியாக்கிர தந்தம். வியாக்கிரம் தந்தம் அப்படிங்கிறது புலிநகம். அதுக்கப்புறம் சிரசில் உள்ள சந்திரன். இது ரெண்டுமே வந்து இந்த கல்யாண சுந்தரருக்குன்னே உள்ளது. இதை வந்து அசைக்கலாம் முடியாது. சுவாமியும் அங்கத்தோட இணைந்தது. இது எப்படி வைத்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்தபதியாருக்கு மட்டுமே உரியது. அதே போன்று இன்னொரு சிறப்பு, ஒரு அந்த மூளை தொலைவிலிருந்து பார்த்தாக்க இந்த மழு ஏந்திய கை அம்பாளுக்கு நெத்தியில உச்சி பொட்டு வச்சு விடக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு இங்க உண்டு. அம்பாள் தலையை குனிந்து சுவாமி பாதத்தை பார்த்துட்டு இருக்கார். சுவாமி அம்பாளோட கையை பிடிச்சுண்டு அம்பிகையினுடைய பாகமான இடது கையால நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. இதே போல நம்ம சுவாமிக்கு இன்னொரு சிறப்பு, சுவாமி திரிபங்கம். திரிபங்கம் அப்படின்னா நளினத்தை குறிக்கக்கூடியது. நளினம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கும் உண்டு. சுவாமி அப்படி நளினமாகத்தான் இருக்கார் இங்க. அதே போல சுவாமிக்கு பின்னழக இருக்கக்கூடிய ஸ்தலம் திருமணஞ்சேரி. சரி, அது விசேஷ நேரங்களில் உற்சவ காலத்துல நம்ம தரிசனம் பண்ண முடியும். சரி சார், ஓகே. இங்க சுவாமிக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் சாமி? இங்க வந்து திருமணத்துக்கு மட்டும்னு கிடையாது. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, பிரிஞ்சிருக்கிற தம்பதி, ருது ஆகாத பெண்கள், வேலையில நிரந்தரம் இல்லாதவங்க, சொந்தமாக தொழில் செய்து நஷ்டமடைஞ்சவா, தீராத கடன்ல இருக்கக்கூடியவர், நாள்பட்ட வியாதியை உடையவர்கள், வீடு மனை சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கக்கூடியவா, இவாள்லாம் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்தலம். அதே போல் நட்சத்திர ஆலயங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஆலயம் விசேஷம். அதில் திருமணஞ்சேரி பூர நட்சத்திரத்துக்கு விசேஷமான ஸ்தலம். இந்த கோவிலில் இந்த இத்தனை பிரார்த்தனையில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அந்த வியாதியை உடையவர்களை பற்றி திருநாவுக்கரசர் இங்கே பதிகத்தில் பாடியிருக்கார். மணஞ்சேரி மருந்தினை உண்ணுவாருக்கு பிணிகள் போயினவே அப்படின்னு சொல்லி அதை சுருக்கமாக சொல்லலாம். அது என்ன அர்த்தம் அந்த பதத்துக்குன்னா, எப்பேற்பட்ட வியாதியை உடையவராக இருந்தாலும் இந்த இறைவனை தொழுது, இந்த அருள்வள்ளல் நாதரை தொழுது, தினமும் அவர்கிட்ட வந்த அந்த திருநீரை பக்தியோட நெற்றியில பூசி சிறிதளவு மருந்தா சாப்பிட்டு வர அந்த நோய் குணமடைகிறது அப்படின்னு சொல்லி நாவுக்கரச பெருமானுடைய வாக்கு. ரொம்ப சந்தோஷம் சாமி, அற்புதமான தரிசனம். கல்யாணமான தம்பதிகளுக்கெல்லாம் இந்த அர்ச்சனை முடிஞ்சு மாலை மாட்டி விபூதி குங்குமம் மஞ்சள் எலுமிச்சை மந்திரம் பூஜை முடிஞ்சு பிரசாரம் கொடுத்த உடனே கல்யாணான தம்பதிகள்லாம் கோயிலை சுற்றிட்டு போய் கோயிலுக்கு வெளியில லெஃப்ட் சைடில் திருக்குளம் இருக்கு, தொட்டி வச்சுருக்கோம். அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு மாப்பிள்ளை உங்கள் கையில் இருக்கிற தேங்காவை செதறு தேங்காவை உடைக்கணும். அப்புறம் தான் இந்த மாலையை எடுத்து வச்சுக்கணும். இன்னைக்கு கொடுக்குற மாலை கல்யாண மாலை, உங்கள் பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணுறதுக்காக கொடுக்குறது. இந்த மாலையை உங்கள் ஊருக்கு கொண்டு போய் உங்கள் வீட்டு சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணணும். அப்போதான் குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாலையை எடுத்து உங்கள் ஊர்லேயே ஆறு குளம் ஏரி கடல் எது இருந்தாலும் காலில் மிதிப்படாமல் தண்ணீரில் விட்டுடணும். நாளை காலம்புற தம்பதிகள் எங்கே இருந்தாலும் காபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சை மரத்தை நறுக்கி ஒரு கிளாஸ் தண்ணியில் குடிஞ்சு உப்பு சர்க்கரை போடாமல் 2 பேரும் சாப்பிடணும். குழந்தைகள் உள்ளவா குழந்தைக்கும் கொடுக்கணும். விபூதி குங்குமம் மஞ்சள் பிரசாதம் உங்களுக்கு தேங்காய் முடி எல்லாரும் எடுத்துக்கலாம். நல்லா அம்மா வந்தீங்க உங்களோட சந்தோஷமா ஒத்துமையா தீர்க்காயுசா தீர்க்க சுமரியா வாழ்நாள் முழுக்க ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு நல்லா அம்மா வேண்டிக்கணும். கல்யாணம் ஆக வேண்டிய மாப்பிள்ளைகளுக்கு கழுத்துல மாலை போட்டு
கையில விபூதி குங்குமம் எலுமிச்சு மந்திரம். இதே போல கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு உங்களுக்கும் கழுத்துல மாலை போட்டு கையில விபூதி குங்குமம் மஞ்சள் எலுமிச்சு மந்திரம், ஆரோக்கியத்துக்காக எலுமிச்சு மரம், சந்தோஷத்துக்காக பூமாலை, உங்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி பண்ண விபூதி, லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்காக குங்குமம், சுபகாரியத்தை பெண்களுக்கு வாழ்நாள் பூரா தடையில்லாம நடத்திக்கிட்டே இருக்கணும் அதுக்காக மஞ்சள். இந்த 5 பிரசாரம் நம்ம கல்யாண சுந்தரேஸ்வரர் கோகிலாமாவுடைய அனுகிரக பிரசாரம். கல்யாணம் ஆக வேண்டிய நீங்கெல்லாம் உங்க ப்ரோக்ராம் முடிஞ்சு ஊருக்கு போய் மறுநாள் காலம்பரை 6 மணியிலேருந்து 7 மணிக்குள்ள ஸ்நானம் பண்ணணும். இந்த பையில ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கு, அதை நறுக்கி ஒரு கிளாஸ் தண்ணியில புரிஞ்சு உப்பு சர்க்கரை போடாம காபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் நீங்க மட்டும் சாப்பிடணும் ஒரு வேளை. பிறகு மாலையை எடுத்து நீங்களே கழுத்துல போட்டுக்கணும். உங்க வீட்டு சாமி ரூம்ல உங்க கையால ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். அந்த தீபம் தான் இந்த சுவாமி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோகிலாம்பாள். இந்த சாமியை உங்க வீட்டுக்கு அழைக்கணும். அதுக்காக தான் இந்த தீபம். இந்த பொண்ணுமாப்பிளைய உங்க வீட்டுக்கு அழைச்சாச்சுன்னா அடுத்த 90 நாள்ல உங்களை பொண்ணுமாப்பிளையா அழைச்சிட்டு வந்துருவாங்க. அதுக்காக தீபம் ஏற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணி மாலையை எடுத்து இங்க கொடுக்கக்கூடிய மஞ்சள் கலர் துணி பையில போட்டு பூஜை ரூம்ல யார் கையும் படாம ஒசர்க்க மாட்டி வைக்கணும். மாலையை பொட்டியில பீரோல பிடிச்சதெல்லாம் வைக்கக்கூடாது, அழுகி போயிடும். இந்த மஞ்சள் பையில போட்டு பூஜை ரூம்ல வைக்கிறதுனால மாலை தீட்டுப்படாம இருக்கும், மரியாதாரமா இருக்கும். பூவெல்லாம் உண்டு போய் காஞ்சி போய் நார்தான் இருக்கும். நீங்க கல்யாணம் ஆகி 2 குழந்தையோட நான் பரவாயில்ல, வரும்போது மாலையை கொண்டு வந்து இந்த சன்னதியில கொடுத்து நம்ம பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணணும். அது வரைக்கும் மாலையை பத்திரமா வச்சுக்கணும். இந்த விபூதி குங்குமம் மஞ்சளை கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு பீரியட் டயத்துல 7 நாள் வரைக்கும் தொட வேண்டாம், பாக்கி நாள்லாம் பூசிக்கலாம். இது கல்யாண கோயில். இங்க மாலை போட்டுனா நமக்கு பூர்வ ஜென்மாந்த ஜாப பாப தோஷம் நிவர்த்தியா இருக்கும். கலத்திர தோஷம் முதல் காலதர்ம தோஷம் வரை நிவர்த்தியா இருக்கு. ஆதித்யாய் நவக்கிரக தோஷம் நிவர்த்தியா இருக்கு. நம்மளுடைய இஷ்டதேவதை கிரகதேவதை சிவதேவதை அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. சிறப்பா கல்யாணம் இருக்கும், சீக்கிரம் தம்பதியாக இல்லலாம். திருமணம் செய்யல மாலை போட்டு எல்லா கோயிலுக்கும் போகலாம், எல்லா சுவாமியும் கும்பிடலாம், எல்லா வீட்டுக்கும் போகலாம், எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணலாம். நீங்களும் எது வேணா சாப்பிடலாம், எதுவுமே கிடையாது. மனம் முருக சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க, பயபக்தியோட பிரசாதம் யூஸ் பண்ணுங்க. அஞ்சலங்கள் இல்லாம சந்தோஷமான வாழ்க்கை அமையும். நீங்களும் 90 நாள்ல தம்பதியாக வந்துடலாம். பூலோக பிரத்யக்ஷ விவாகஸ்தலம், பூலோகத்திலே பெரிய கல்யாண வீடு இந்த வீடு. திருமணஞ்சேரி திருத்தலத்தில் இருக்கிற வித்வானை இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தினமும் கல்யாணத்துக்குன்னா நாதஸ்வரம் தான் விசேஷம். தினமும் இங்கே நீங்கள் வந்து வாசிக்கிறீங்க மங்களமா? சரிங்க சார், நல்லது, சந்தோஷம். திருமண கோலத்தில் இருக்கிற இறைவனை தரிசித்ததுக்கு அப்புறமா கல்யாண சாப்பாடை சாப்பிட வேண்டியது தான். திருமணஞ்சேரியில் அற்புதமான தரிசனம் முடிஞ்சது. இப்போது வந்து அன்னதான கூடத்தில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கேன். எப்போவுமே திருக்கோயில்களில் இந்த அன்னதான திட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த அன்னதானம் நான் தினமும் எந்த கோயிலுக்கு போனாலும் நான் சாப்பிட்றது வழக்கம். எல்லா இடத்துலையுமே எல்லா திருக்கோயில்களும் அன்னதானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நம்ம டேஸ்ட்டு பற்றி கவலையே பட வேணால், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஆரோக்கியமான உணவாக இருக்கும். அந்த அன்னதானத்தை தான் இப்போ சாப்பிட போகிறோம். நமக்கு இந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. அன்னதானம் முடிஞ்சது, நம்ம டைம் கொஞ்சம் லேட்டானதால் சொல்லி வச்சதால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா சுத்தமாக வச்சுருக்கீங்க. நீங்கள் தான் சமைக்கிறதா? இல்லை, 2 பேர் சமைக்கிறீங்க. நீங்கள் போகணுமா? அந்த அங்கே போட்டுட்டு தான் போகிறீங்களா? சரிங்க சார். என்ன பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி அன்னதானத்தில்? கோஸு
சாப்பாடு, இன்னொரு பொரியலும் பண்ணியிருக்கீங்க, முள்ளங்கி. சரி சரி, போதுமா, கொஞ்சோண்டு போதும். சாம்பார், ரசம், மோர். சரிங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். சாம்பார், நல்ல காய்கறிலாம் போட்டு சாம்பார், அவரைக்காய் எல்லாம் இருக்குது, காய்கறி போடுறாங்க, அற்புதமாக. ரசம், மோர், இன்னும் கொஞ்சம் மோருமா. அற்புதம் அற்புதமான அன்னதான திட்டத்தில் அற்புதமான சாப்பாடை இப்போ சாப்பிட்டோம். இங்கே உள்ள ஊழியர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. சமைக்கிறதுக்கு 2 ஆளும், இங்கே பரிமாறத்துக்கு ஒரு ஆளாக இருக்காங்க. ஊழியர்கள் இது சுத்தமான இடமா வச்சுக்கிட்டு அற்புதமாக சர்வ் பண்ணியிருக்காங்க. இங்கே எனக்கு பிடிச்சதுலேயே ரசம் இங்கே அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல பெப்பர்லாம் போட்டு அற்புதமாக பண்ணியிருக்காங்க ரசம். இது திருப்பியும் சாப்பிட்ணும் போல் இருக்குது. கோயிலுக்கு வந்தாலே இது ஒரு நிம்மதி. கோயில் தரிசனமும் நடக்குது, நமக்கு அன்னதானமும் கிடைக்குது. நல்ல தரிசனம், சந்தோஷம். தேங்க்யூ. திருமணஞ்சேரியில் ஒரு அற்புதமான தரிசனத்தை தரிசிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இதோட நம்மளுடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலில் அர்ச்சகர் இந்த கோயில் பற்றியும் நிறைய விஷயங்களை சொன்னார். நீங்கள் எல்லோரும் தரிசிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ. மேலும் நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய வீடியோக்கள், புது வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போய் சேரணும். திருமணஞ்சேரி உத்வாதநாத சுவாமி திருக்கோயில் பேரருளால் எல்லாருக்கும் திருமண பாக்கியம் கிடைத்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.